உழைக்கும் தோழர்கள் ஒன்று கூடி புதுச்சேரியில் மூடப்பட்ட பஞ்சாலைகளை திறக்க இந்த மே தினத்தில் சபதம் ஏற்போம் வாரீர் என புதுச்சேரி மக்கள் முன்னேற்றக் கழக சேர்மன் வெங்கட்ராமன் மே தின வாழ்த்து செய்தி. உலகத்தில் உழைக்கும் தொழிலாளர் வர்க்கம் என்று ஒன்று இல்லை என்றால் உலகமே இல்லை என்றே கூறலாம். உலகத்தில் பல முதலாளிகளை உருவாக்கியது இந்த உழைக்கும் தொழிலாளர் வர்க்கம்தான் என்பதை யாராலும் மறக்கவோ மறைக்கவோ முடியாது. அப்படிப்பட்ட இந்நாளில் தொழிலாளர்களை நசைக்கு பிழைந்து நேரம் காலம் பார்க்காமல் வேலை வாங்கும் நிறுவனங்கள் உலகத்தில் போற்றிரசல் போல உருவானது. இதை எதிர்த்து அமெரிக்கா உட்பட பல நாடுகளிலும் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக பல அரசியல் தலைவர்கள் போராட்டத்தில் இறங்கினார்கள். தொழிலாளர்களின் நலன் கருதி 8 மணி நேரம் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தினார்கள். அந்த தொழிலாளர்களின் உன்னத உழைப்பை கொண்டாடும் விதமாக மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த விஷயத்தில் முக்கிய பங்காற்றியவர், தொழிலாளர்களுக்கு 8 மணி நேரம் வேலைவாய்ப்பு கிடைக்க போராடியவர், புதுவையில் மக்கள் தலைவர் என்று அன்பாக அழைக்கப்பட்ட தொழிலாளர்களின் தோழர் வ. சுப்பையா அவர்களை என்றும் மறக்க முடியாது. அப்படிப்பட்ட உன்னத உண்மையான உழைப்பை கொடுத்த தொழிலாளர்களை வஞ்சித்து சுரண்டி பிழைக்கும் அரசாங்க புதுச்சேரி அரசு விளங்குகிறது. புதுவையில் நல்ல நிலையில் செயல்பட்டு கொண்டிருந்த பஞ்சாலைகளை ஆட்சியாளர்களின் சுயநலத்திற்காக மூடிவிட்டு தொழிலாளர்களின் வயிற்றில் அடித்து விட்டார்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது மோடி அவர்கள் புதுச்சேரியில் உள்ள மூடப்பட்ட பஞ்சாலைகளை திறந்து வியாபாரத்தை பெருக்கி புதுச்சேரியை பெஸ்ட் புதுச்சேரியை ஆக்குவோம் என்று கூறினார். முதல்வர் ரங்கசாமி அவர்களும் புதுச்சேரியின் வளர்ச்சிக்காகத்தான் பிஜேபியுடன் கூட்டணி வைத்திருப்பதாக கூறினார். ஆனால் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாக மூடப்பட்ட பஞ்சாலைகளை திறக்க வாய்ப்பே இல்லை என்று கூறிவிட்டார். ஆகவே இப்படிப்பட்ட முதல்வர் ரங்கசாமி அவர்களின் தொழிலாளர்களின் விரோத ஆட்சியை உழைக்கும் தோழர்கள் அனைவரும் ஒன்று கூடி அகற்ற தொழிலாளர்கள் தினமான மே 1இல் சபதம் ஏற்போம் என்று மே தின வாழ்த்து செய்தியாக தெரிவித்துக் கொள்கின்றேன். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் தொழிலாளர்களுக்கு என்றும் உறுதுணையாக இருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார்.